vlogger. ஸோ இன்றைக்கி வந்து ஜோஸ் vloggerல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரிவீல்மெண்ட் ஆஃப் சீரீஸ், ஒரு சீரீஸ் ரிவீல் பண்ண போகிறோம். அது என்ன சீரீஸ் அப்படின்றத இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நான் இன்னும் பேர் வைக்கலை. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி காமனாக பேர் வச்சுக்கலாம், ஓகேவா? அதுக்கு வந்து நேம் நான் வைக்கல. பட் வந்து என்ன சீரீஸ் அப்படின்னா ஜென்ரலி ஒரு டாபிக் எடுத்து நான் அடி வாங்கின தருணங்கள், எனக்கு யாராவது வந்து என்னை யாராவது அடிச்சிருப்பாங்க, அது மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம பேச போகிறோம். ஆனால் அதை விட்டு நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம், இப்போ நம்ம அதில் இருந்தால் எப்படி வந்து அவங்கள நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் மோட்டிவேஷன் கண்டென்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நிறைய வகை இருக்குது இப்போலாம். ஸோ அந்த வகைகளை பற்றி, எனக்கு நடந்த லைஃப் இன்சிடென்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு நடந்த லைஃப் இன்சிடென்ட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். நம்ம மட்டும் தான் அடி வாங்கணும்னு நினச்சிருக்கேன், எல்லாருமே தான் வாங்குறாங்க அப்படின்னு லைட்டாக கொஞ்சம் ஆறுதலாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அது இப்போது நம்ம வந்து ஒரு ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப்பில் மாட்டிகிட்டு இருக்கோன்னா அது வந்து எப்படி நம்ம இக்னோர் பண்ணிட்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ என்ன மாதிரி ஆள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போது நான் வந்து இந்த ஜோஸ் vloggers லைக் சேனல்னு ஆரம்பித்தது வந்து 2 years பேக். நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, இப்போது நான் 12th முடிச்சுட்டேன். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் ஆரம்பித்தேன். ஒரே ஒரு வீடியோ போட்டேன், ஏற்காடு போன வீடியோ மட்டும் போட்டேன். அது போனதே ஒரு வருஷத்துக்கு வந்து எனக்கு ஒரு வருஷமாகவே அந்த வியூ ஏறல. எனக்கு 33 வியூஸ் தான் போயிருந்தது. ஸோ சேட், வெரி சேட் ஆக்சுவலாக. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 2 வருஷம் லாங் கேப் விட்டுட்டேன். எனக்கு யூடியூப்பும் வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் டீமோட்டிவேட் ஆகிடுவோம்ல, அந்த மாதிரி தான் விட்டுட்டேன். அப்புறம் ஆஃப்டர் 2 years இப்போ 12th முடிச்சிட்டேன், வீட்டில் சும்மா இருந்தேன். ஓகே எதாவது பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு வந்து கண்டென்ட் க்ரியேஷன் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே இன்ட்ராக்ட் பண்ணி பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது ரிலேட்டடாக என்ன பண்ணலான்னு பார்த்தா, அப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதில் மறுபடியும் அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் இந்த சேனலில் வந்து ஒரே ஒரு லாங் வீடியோ தான் வந்திருக்கும். அதுவும் ரெசிபி வீடியோ வந்திருக்கும். அப்புறம் ஷார்ட்ஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம். ஷார்ட்ஸ் வந்து ஒரு 10 ஷார்ட்ஸ் கிட்ட போட்டிருப்போம். இப்போ வரைக்குமே ஒரு 10 ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். நம்மளோட மொத்த அனலிட்டிக்கோட வியூவே வந்து பார்த்திங்கன்னா 929 வியூஸு. இத்தனை ஷார்ட்ஸ் 10 ஷார்ட்ஸுக்கும் ஒரு வீடியோக்கும், ஒரு லாங் வீடியோக்கும் இவ்வளோ தான் வந்து நம்மளோட அனலிட்டிக்ஸில் இப்போ இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 25 இருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். யார் அந்த 25ன்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அவுட் சைடர், யாராவது ஒருத்தர் 2 பேர் அவுட் சைடராக இருக்கலாம், மிச்சம் எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் அஸ். இனிமேல் நம்மளோட சேனலில் வந்து காலேஜ் நான் என்னென்ன எசென்ஷியல்ஸ் வாங்குறேன், நானே ஃப்ரெஷர் தான், எனக்கும் எதுவுமே தெரியாது. நானே 2-3 வீடியோஸு ஏதாவது ரெஃபர் பண்ணி ஏதாவது கேட்டு தான் நானும் வாங்குறேன். ஸோ என்ன மாதிரியே நிறைய பேர் வந்து இருப்பீங்களே. ஸோ அதனால் வந்து ரிலேட்டபிளான கண்டென்ட், கொஞ்சம் காமெடி கண்டென்ட், அப்புறம் வந்து மோஸ்ட்டாக ரிலேட்டபிள் கண்டென்ட், மோட்டிவேஷன் vlogs எல்லாமே நம்ம சேனலில் வரப்போகுது. இன்னிலேருந்து வரப்போகுது. இன்றைக்கி டேட் வந்து June 25. இன்றைக்கி இந்த vlog உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம vlog ஷூட் பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கும் நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து இந்த காலேஜ் ஜாயின் பண்ணேன், அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே சொல்கிறேன். அப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணணும், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக தம்ஸ் அப் போட்டு விடுங்க கமெண்ட் பாக்ஸில். ஸோ தேங்க்யூ ஃபார் இந்த 25 சப்ஸ்கிரைபர்ஸ். ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் 25லேருந்து 25,000 மாறும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அண்ட் அது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ஸோ ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பை. நம்ம ஜேர்னியில் வந்து நீங்களும் கூட வரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. பிகாஸ் உங்களில் அங்கே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கவங்களில் ஒருத்தி தான் நானும் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக என் கூட நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு வருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட எல்லாமே யூடியூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஆல் பாசிட்டிவ் சைட்ஸ், எவ்ரிதிங். நம்ம சேனலோட நோக்கமே என்னென்னா எல்லோரும் என்டர்டெயின் பண்ணணும், மோட்டிவேஷன் கொடுக்கணும், கொஞ்சம் குக்கிங் vlogs எல்லாமே நம்ம போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். நம்ம சேனலோட இன்ட்ரோ நம்ம ரெடி பண்ணணும், லோகோ ரெடி பண்ணணும், இது எல்லாமே நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் நம்ம சேனலோட லோகோ ரிவீல் பண்ணுவோம். அப்புறம் இந்த ஸ்டார்டிங்கில் வரும் பார்த்தீங்களா ஸ்டார்ட் கார்டு, எண்டு கார்டுக்கு முன்னாடி ஸ்டார்ட் கார்டு வரும்ல, அதுவும் நான் இன்னும் டிசைன் பண்ணலை, அது டிசைன் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் நான் அதை எல்லாமே டிசைன் பண்ணிவிட்டு அதை நான் தனியாக ஒரு ரிவீல் மாதிரி கண்டிப்பாக போடுறேன். ஸோ யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ தூரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ. Bye bye. Spread love, spread positivity.